சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. அன்பு வரம் ஆற்றலினை வலியுறுத்தும் எங்கள் கொடி புரட்சி கலைஞர் கேப்டனின் கட்சி கொடி எங்கள் கொடி. திராவிட திருநாட்டிலே வெற்றி பவனி வரும் கேப்டன் கொடி. தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் அணிவகுத்து உயர்த்தி பிடிக்கும் கழக கொடி. தேமுதிக கழக கொடி நம் தேமுதிக கழக கொடி. தேமுதிக கழக கொடி எங்கள் தேமுதிக கழக கொடி. சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தமிழ் மக்களின் வறுமையை ஒழிக்க வந்த கொடி. லஞ்ச ஊழலை வேறறுக்க கேப்டன் தந்த கொடி. விலைவாசி ஏற்றத்தை தடுக்கும் கொடி. தமிழர்கள் தன்மானம் காக்கும் கொடி. ஓரழுந்தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் தேர்தல் களத்திலே எதிரிகளை உதிரிகளாக்கிடும் எங்கள் கொடி. நெஞ்சுரம் கொண்ட தொண்டர்கள் எல்லாம் தூக்கி பிடிக்கும் கொடி. நெஞ்சுரம் கொண்ட தொண்டர்கள் எல்லாம் தூக்கி பிடிக்கும் கொடி. கழக கொடி தேமுதிக கழக கொடி. கழக கொடி தேமுதிக கழக கொடி. கேப்டன் தந்த கொடி எங்கள் புரட்சி தீபம் கொடி. கேப்டன் தந்த கொடி எங்கள் புரட்சி தீபம் கொடி. சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்டும் எங்கள் கொடி. உண்மை உழைப்பு உயர்வுதனை சொல்லித்தரும் எங்கள் கொடி. நீதி நேர்மை நியாயத்தை நிலைநாட்டும் எங்கள் கொடி. உண்மை உழைப்பு உயர்வுதனை சொல்லித்தரும் எங்கள் கொடி. சேர சோழ பாண்டியர் எல்லாம் பார்த்து வியக்கும் தீபக்கொடி. தமிழ் தாயின் மடியில் இது வீரக்கொடி. இது வீரக்கொடி. தமிழ் தாயின் மடியில் இது வீரக்கொடி. இது வீரக்கொடி. எங்கள் அண்ணன் அண்ணியார் உயர்த்தி பிடித்த கொடி. எங்கள் அண்ணன் அண்ணியார் உயர்த்தி பிடித்த கொடி. தமிழகமெங்கும் தமிழர் கரங்களில் பட்டொளி வீசி பறக்கும் கொடி. பார்ப்போர் கண்களை பயக்கும் கொடி எங்கள் தேமுதிக கொடி. கழக கொடி தேமுதிக கழக கொடி. கழக கொடி தேமுதிக கழக கொடி. கேப்டன் தந்த கொடி எங்கள் புரட்சி தீபம் கொடி. கேப்டன் தந்த கொடி எங்கள் புரட்சி தீபம் கொடி. சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி. அன்பு வரம் ஆற்றலினை வலியுறுத்தும் எங்கள் கொடி புரட்சி கலைஞர் கேப்டனின்
கட்சி கொடி எங்கள் கொடி திராவிட திருநாட்டிலே வெற்றி பவனி வரும் கேப்டன் கொடி தமிழங்கள் எல்லாம் அணிவகுத்து உயர்த்தி பிடிக்கும் கழக கொடி சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி சிவப்பு மஞ்சள் கருப்பின் நடுவே புரட்சி தீபம் ஏந்திய கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி தேசிய முற்போக்கு திராவிட கழக கொடி கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மானம் வளர தமிழங்களுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த 23 லட்சம் தமிழர்கள் மத்தியில் தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு தன்மான தமிழாடி விழித்திடு தன்னம்பிக்கையோடு நீ எழுந்திடு என்றே தலைவன் துணிந்து நின்று யாம் இருக்க பயம் ஏன் என்று கருப்பு எம்ஜிஆ கேப்டன் அவர்களால் தமிழினம் காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் 2005 வருஷம் செப்டம்பர் திங்கள் 14 நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 முற்போக்கு திராவிட கழகம் தேசிய 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 முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே இரட்டைகளை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசியலை மாற்றி எழுதக்கூடிய அரசியல் சக்தியாக எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களாகிய உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்துவிட்டார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டைகளை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு உங்கள் கண்முன்னாலே அந்நியார் வந்துவிட்டார்.
பெரியவர்களே, தாய்மார்களே, கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்க்குலங்களே, கழகத்தின் வெற்றி வீரர்களே, வியாபார பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த சகோதரர்களே, கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, இந்த கூட்டணியில மாபெரும் வெற்றியை தேடி தர இருக்கும் எங்கள் ஒன்றியம், நகரம், பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே முதல் கண் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு மாபெரும் கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் KP முனுசுவாமி அவர்களுடைய சொந்த ஊர் இது. அது மட்டும் கிடையாது, இங்கே நமது வெற்றி வேட்பாளராக இந்த இடத்திலே போட்டியிடுபவர் நமது வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு அமோக வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நமது தலைவர் புரட்சி கலைஞர் மறைவுக்கு பிறகு நான் எங்கும் வெளியே வராமல் இருந்தேன். முதல் முறையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணிக்காக நீங்கள் 40 தொகுதிகளில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு நீங்கள் அமோக வெற்றியை தரணும் சொல்லி உங்கள் அனைவரையும் வீரர்கள் கூப்பி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது தலைவர் கேப்டன் அவர்கள் மறைந்த பிறகு இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடக்குது. நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வராதவர்கள் யாராக இருந்தாலும் சென்னைக்கு வாங்க, தலைவருடைய இருப்பிடத்திற்கு வாங்க, உங்களை கட்டி தழுவி ஆராதிக்க அன்னதானம் வழங்க நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு மகத்தான கூட்டணி இன்றைக்கு மக்கள் கூட்டணி அமைந்திருக்கிறது. கூட்டணியாக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட கூட்டணியாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, எதிரணியில் இருக்கிறவங்க 7 பேர் 8 பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க, நீங்க 4 பேர் தானே இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம், எவ்வளவு பலம் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், 4 என்பது சாதாரணம் கிடையாது. அதிமுக 4, தேமுதிக 4, SDPI 4, அதே போல நம்ம தேர்தல் முடிவுகள் வரப்போகும் தேதியும் 4ஆம் தேதி. அவர்கள் அமைத்த கூட்டணி வானவில் கூட்டணி, அலங்காரமான கூட்டணி. ஆனால் நாம் அனைத்திருக்கும் கூட்டணி சரித்திர கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதிமுக, தேமுதிக, SDPI, புதிய தமிழகம் இணைந்து மகத்தான மக்கள் போற்றும் கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. நமது வெற்றி வேட்பாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள் MA படித்தவர், பண்பாளர், இதே மண்ணின் மைந்தர், உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு மக்கள் முன்னாடி உறுதியாக உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவருடைய
நோக்கி செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் 4 முறை சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டார். ஆனா ஒரு முறையாவது தொகுதிக்கு வந்தாரா? எல்லா இடத்திலையும் காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவு மக்களை சந்திக்காம பெங்களூர்லயே போய் செட்டில் ஆயிட்டார். அதனால் நம்ம வேட்பாளர் இந்த மண்ணின் மைந்தர், 3 தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்றவர் மக்களுக்காக உழைக்க நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி வேட்பாளரை நமக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க கூடியிருக்கிறத பார்த்தாவே எனக்கு நமது வேட்பாளருடைய வெற்றி உறுதி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவர் பெயரிலேயே ஜெயம் இருக்கிறது. அதே போலதான் 2011 கேப்டனும் அம்மாவும் கூட்டணி அமைச்சாங்க. ஜெய விஜய மாபெரும் வெற்றி. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வரலாற்றை உருவாக்குனாங்க. இங்க இருக்கிறது பாருங்க பேனர், இதுதான் உண்மையினுடைய வரலாறு. அம்மா அவர்களை ஃப்ளட் டைம்ல கோட்டையில போய் பார்த்து நம்மளுடைய ஆண்டாளர்கள் கல்லூரி சார்பாக, கேப்டன் சார்பாக நிவாரண உதவியை புரட்சி தலைவி அவர்கள் கையில் கொடுத்ததுதான் அந்த புகைப்படம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதே போல இன்றைக்கு வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே நிச்சயமாக உங்களுக்கு முதல் வாக்குறுதியாக இங்கே நமது மாவட்டத்துல விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க. இங்க தக்காளி, ரோஜா மற்றும் குண்டுமல்லி விற்பனை இந்த உற்பத்தி அதிகமாக இருக்குது. அவற்றுக்கான உற்பத்தியை அதிகப்படுத்தி மாம்பழம் கூடவா, மாம்பழம், ரோஜா பூவு, குண்டுமல்லி, அதே மாதிரி தக்காளி விளைச்சல் அதிகமா இருக்கு. அதை வியாபாரப்படுத்தி விவசாய மக்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க கலவர பள்ளிக்கு வருகின்ற கழிவு நீர் இந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்துது. அந்த கழிவு நீரை அகற்றி மக்களுக்கு சுகாதாரமான குடிதண்ணீரும் நிலத்தடி மாசு இல்லாமல் நிச்சயமாக நமது வேட்பாளர் உங்களுக்காக உழைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியர் அலுவலகம் முதல் ஆர்டிஓ அலுவலர் வருகின்ற டோல்கேட்டை அப்புறப்படுத்துவேன் என்று ஏற்கனவே இருந்தவர் வாக்குறுதி கொடுத்தார். டோல்கேட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆனா நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் டோல்கேட்டை உடனடியாக அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்காக நிச்சயமாக உழைப்பார் என்பதை உங்களுக்கு நான் வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி ஓசூர் மாநகராட்சி இங்க காவேரி பட்டணம் பார்த்தா குப்பை கூடங்கள் அதிகமா இருக்கு. அவற்றை அகற்றி சுகாதாரத்தை உருவாக்குவோம். அது மட்டும் இல்ல, இங்க கலவரப்பள்ளி அணியிலிருந்து ஓசூர் ராமநக்கல் ஏரி வரைக்கும், ராமத்தாக்கல் வரைக்கும் பாலகிருஷ்ணன் அண்ணன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி அதை கடற்கரை போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை மீண்டும் உருவாக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை சொல்ற, மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்று சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம். மீண்டும் நான் சொல்றேன், இதுவரை வாய்ப்புடி இருக்கின்ற திமுக தேர்தல் வந்தவுடனே மேகதாதுல அணை கட்ட மாட்டோம்னு சொல்றாங்க. மேகதாதுவிலே அணை கட்டினால் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ இணைந்து மிகப்பெரிய நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல காவேரி பட்டணத்தில் இருக்கின்ற குண்டுமல்லி பூவை விளைச்சல் அதிகப்படுத்தி உங்கள் விவசாயத்தையும் வியாபாரத்தையும் முன்னேற்றுவோம் என்பது, ஜிஎஸ்டி வரியை குறைத்து மக்களுக்கு வரி இல்லாத ஒரு நல்ல நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்பதையும் சொல்றேன். அதே மாதிரி இங்க இது என்ன பூமி, புதையல் பூமி, கிரானைட் கிடைக்குது. சிகப்பு, கருப்பு, சாம்பல் கலர்ல எங்க பார்த்தாலும் கிரானைட் கிடைக்குது. அதனால தண்ணீர் இங்க கிடைக்கல. எல்லா விவசாயிகளும் பக்கத்து மாநிலங்களுக்கு தஞ்சம் புகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு.
அந்த நிலையை மாற்றி நிச்சயமாக விவசாய பெருமக்களுக்காக நமது கூட்டணி உங்களுக்காக உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா இங்க ரயில்வே, அதாவது ரயில்வே போக்குவரத்து இதுவரைக்கும் வந்த எல்லாரும் 80 வருஷமா வெறும் வாக்குறுதியை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன், உங்கள் அண்ணையாக உறுதியாக ஜோலார்பேட்டையில இருந்து ஓசூர் வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ரயில்வே போக்குவரத்தை நாங்கள் பெற்றுக் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். ஏன்னா 80 ஆண்டு காலமாக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத வேட்பாளர்களுக்கு நீங்கள் தகுந்த பாடத்தை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க பார்த்தோம்னா நம்ம பெங்களூர்ல இருந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒசூர் வரைக்கும் கொண்டு வரல ஏற்கனவே இருந்த எம்பி சொன்னார். மெட்ரோ ரயில் திட்டமும் வரல, ஜோலார்பேட்டு ஓசூருக்கு போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து வரல. ஆனால் இந்த 2 திட்டங்களையும் டெல்லியிலே உங்கள் குரலாக எதிரொலித்து மக்களுக்கு ரயில்வே போக்குவரத்தை நமது வேட்பாளர் உறுதியாக கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா நம்ம நிக்கிறது காவேரி பட்டணம். இங்க எது ரொம்ப ஃபேமஸ்? நிப்பட். கேப்டனுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டு விரும்பி சாப்பிடுவார். அந்த நிப்பட்டுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து உலக அளவுல அந்த நிப்பட்டை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு நாம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியுமே இந்த நேரத்தில் காவேரி பட்டணத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்குது ஆட்டோமொபைல்ஸ், அதுவுமே மிக மிக ஃபேமஸாக இருக்கு. ஆனால் செயல்பட விடாமல் இதுவரைக்கும் இருந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் உங்களுக்கு அந்த திட்டங்களை சரிவர செய்யல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தா எல்லா விலைவாசியுமே உயர்ந்துருச்சு. மின் கட்டண உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, அது மட்டும் இல்லாமல் எல்லா விலைவாசி உயர்ந்த மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. அதேனால உங்களுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ஜிஎஸ்டி வரியை கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக உங்களுடன் இருந்து சிறந்த முறையில உங்களுக்காக பணியாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம பீக் கவர் அப்படின்னு சொல்லி மின் கட்டணத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பீக் கவர் கட்டணம் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக என்றாலே என்ன, மிகப்பெரிய கொள்ளை அடிக்கின்ற கும்பல் என்பதை இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லஞ்ச ஊழல், ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் லாட்டரி விற்பனை, ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் என்று எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு மக்களாகிய நீங்கள் சரியானதொரு பாடத்தை இந்த தேர்தலிலே புகட்ட வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை நமது வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். படிக்கிறேன். அதே மாதிரி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், எம்எல்ஏ அசோக் குமார் அவர்களுக்கும், அதே போல தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஓம் சாந்தி சங்கர், முருகேசன் மற்றும் விஜய் வல்லரசு, காவேரிப்பட்டின ஒன்றிய செயலாளர் முருகன், கிருஷ்ணகிரியை சேர்ந்த வடிவேல், ரவி என்கின்ற அனைவருக்கும் வேட்பாளர் ஜெயபிரகாஷ் மூலமாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நமது நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்திச்சு
19ஆம் தேதி சென்று வாக்களிக்க வேண்டும். நமது வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்வீர்களா? இரட்டை இலைக்கு வாங்கி தருவீர்களா? ஜெயபிரகாஷை வெற்றி பெற செய்வீர்களா? சரித்திர வெற்றியை வாங்கி தருவீர்களா? ஊழல்வாதிகளுக்கு சவுக்கடி தருவீர்களா? தொகுதி பக்கமே வராத வேட்பாளர்களுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பீர்களா? அன்னை எடப்பாடியார் சொல்வது போல் ஒற்றை விரலை ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு என்று அவர் சொன்னது போல 19ஆம் தேதி சென்று அனைவருமே இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பளிங்கள். நமது கூட்டணி வேட்பாளராகிய ஜெயபிரகாஷ் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஜூன் 4ஆம் தேதி சரித்திர சாதனை வெற்றியை தமிழ்நாட்டில் நாளும் நமது 40 நமது என்று சொல்லக்கூடிய அளவு அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி தர்மத்தோடு நமது 40 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி தர்மத்தோடு செயல்படுவோமா? 40ஐயும் வெல்வோமா? நாளை சரித்திரம் படைப்போமா? நாளைய சரித்திரம் இந்த கூட்டணியின் சரித்திரம் என்பதை நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறி, எல்லாருமே நான் படிச்சேன், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர், முன்னாள் துணை முதல்வர் அதிமுக வரலாற்றை மாற்றி இந்நாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் மேயர் என்று அதிமுக, தேமுதிகவை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக நாம் படைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்னை இங்க வரவேற்க வந்திருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், என் உயிரின மேலான அன்பு கழக உடற்பெருமைகள் சார்பாகவும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் வேட்பாளர் சார்பாகவும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் KP முனுசுவாமி சார்பாகவும் எம்எல்ஏக்கள் சார்பாகவும் எனது நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாளை நமது வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வெற்றியை தாருங்கள், தாருங்கள், தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தையை இப்ப நான் மேல கொண்டு வரேன். இந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ருத்ரா அப்படின்னு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கூட்டணியின் அச்சாரமாக இந்த குழந்தைக்கு நானு என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? விஜய ஜெயா என்ற பெயரையும் புரட்சி தலைவி பெயரையும் இணைத்து விஜய ஜெயா என்ற பெயரை சூட்டுகிறேன். இந்த குழந்தை எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று 16 செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே,
பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு ஆ, தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல இதயமெல்லாம் திரை உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா ஆ, திரை உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா நிஜ உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனார் செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இதயமெல்லாம் ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே ஆ, ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டானே பொறாமையாலே உன் உயிரை பறித்து விட்டானே அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒருத்தரும் கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தரும் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம்